டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன் அதே டீம், பட் கேஸ்டிங் மட்டும் வேறு, திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இது ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்களிலுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இவ்வளோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார் அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இந்த 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்கவுங்களுக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார். அவர் இன்னும் நிறைய பேர், எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி தியேட்டர்லையும் சரி இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து நான் கோபிநாதனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு, அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அங்கே முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கோபிநாதன் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான்.
அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு குத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படி அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடைச்சோ இல்லையோ ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவருமே அந்த மாதிரி தான் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்குமே அது அந்த அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது. பட் நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய பங்கும் நான் அதில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் குக் வித் கோமாளி நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அது நான் பண்ணுறத இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்ட் டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே, ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு நல்ல எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தேன். படம் ரிலீஸ் கிரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். சித்து நிறைய சொல்லியிருக்காரு. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக உங்கள் உழைப்பு வீணாகாது. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வராகவன் சார் ஒன்று சொல்வார், அது மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது திரும்ப அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ பாலாஜி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. டெஃபினட்டாக அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும், அதான் என்னோட ஆசை. சித்து எனக்கு பிரதர் மாதிரி, வெரி ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டாக சொல்கிறேன் சித்து, உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் இருக்குது. தர்ஷிகா எல்லாருமே பியூட்டிஃபுல் ஆக்டர். உங்கள் படங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக போஸ்டர்ஸு, ட்ரைலர் எல்லாமே ரொம்ப பார்க்கும்போதே படம் பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு. அதனால் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. என்னோடய ப்ரேயர்ஸ். சின்ன படங்களுக்கு எப்பயுமே மீடியா சப்போர்ட் இருக்கணும். ஸோ என்னோட ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் இது. ப்ளீஸ் இந்த படத்துக்கு மீடியா, ப்ரெஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.